Hello friends, welcome to Pebbles. நான் செய்ய போறது அரிசி பருப்பு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல். அதாவது இது வந்து என்னன்னா அரிசி பருப்பு சாதத்துக்கு சைடு டிஷ். அதாவது கொங்கு சமையல்ல இதுவும் ஒன்று. அதாவது இது வந்து புளி சாதம் அரிசி பருப்பு சாதத்துக்கு ரெண்டுமே நல்ல காம்பினேஷன். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னங்கறத பாத்துறலாம். இதுக்கு வந்து என்னன்னா அரிசி பருப்பு சாதத்துக்கு நம்ம சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ண போறோம். இது வந்து ஒரு 20 வெங்காயத்தை நான் சின்னதா கட் பண்ணிருக்கேன். 4 பல் பூண்டு, 2 வரமிளகாய், 1 பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சமா, 100 கிராம்ஸ் அரிசியும் பருப்புக்கும் நம்ம இது ஒரே ஒரு தக்காளி எடுத்தாலே போதும். ஜாஸ்தி வேண்டாம். சாம்பார் பொடி இதுல வந்து நான் கால்வாசி தான், அதாவது 1/2 டீஸ்பூன் மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன். தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் இதுக்கு வந்து ரொம்ப முக்கியம், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு. இதுக்கு வந்து நம்ம அரிசி வந்து இந்த டம்ளர்ல எடுத்துருக்கிறோம். 3/4 அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறோம். ஒரே ஒரு கைப்பிடி, அதாவது இந்த மூழ்கிற அளவுக்கு நம்ம பருப்பு எடுத்துக்கலாம். பருப்பு வந்து ஜாஸ்தி போடக்கூடாது. 75 கிராம்ஸ் அரிசி, 25 கிராம்ஸ் வந்து பருப்பு, அவ்வளவுதான் நம்ம யூஸ் பண்ணணும். இதை வந்து நான் 1 hour சோக் பண்ணி வச்சிருக்கேன். பெருங்காயம் தாளிக்கிறதுக்கு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர்ல நல்லெண்ணெய் தான் ஊற்றி செய்ய போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய். நல்லா காயிட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடலைப்பருப்பு, வரமிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம், வெங்காயம், பூண்டு இதை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணனா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பொடி பொடியாக ஆட் பண்ணணும்னு இல்லை, ஓரளவு அரிஞ்சிட்டாலே போதும். இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம். சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் நம்ம சாம்பார் தூள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வரமிளகாய், பச்சை மிளகாய் ரெண்டுமே அதனோட காரமே போதும். இது வந்து என்னென்னா டேஸ்ட்டுக்காக, ஃப்ளேவருக்காக நான் ஆட் பண்ணுறேன். நம்ம 1 டம்ளர் ஆல்ரெடி நான் வந்து அளவு சொல்லியிருந்தேன், ஒரே ஒரு டம்ளர். அதுக்கு வந்து 3 டம்ளர் வந்து அதே டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதையே ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக 3 டம்ளர் இருக்குது. இந்த டம்ளரில் 3 டம்ளர். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. அரிசி நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி சீக்கிரமா வெந்துடும். அதனால நம்ம முன்னாடியே ஊற வைக்கிறோம். இந்த அரிசி வந்து 1க்கு, அதாவது 1:3. நீங்க தேவைன்னா உங்களோட அரிசி வந்து 1:2 இருந்தாலும், புது அரிசினா 1:2 போட்டாலே போதும். இதை நல்லா குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா கலக்கி விடுங்க. அவ்வளோதான். இப்போ மூடி வச்சுக்கலாம். ஆவி வந்து மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம வெயிட் போட்டுக்கலாம். இப்போ வந்து வெயிட் போட்டுக்கலாம். 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அரிசி பருப்பு சாதம் செக் பண்ணி பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேற பிளேட்ல மாத்திக்கலாம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்குகளுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறது பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம், 2 பூண்டு, 1 பச்சை மிளகாய், தாளிக்கிறது கடுகு, பெருங்காயம், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, தேவையான அளவு உப்பு, சாம்பார் பொடி வீட்டில் அரைச்சது. இது வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் வந்து நான் தண்ணியில போட்டு வச்சிருக்கிறேன். உருளைக்கிழங்கு வந்து நம்ம தோலோட தான் போடணும். அப்பதான் வந்து இந்த பொரியலுக்கு வந்து டேஸ்டா இருக்கும். நான் வந்து நீட்ட வாக்குல எல்லாமே கட் பண்ணிருக்கேன். அடியில ஃபுல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில போட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருப்பாயிடும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேன் வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சிட்ருக்கு. காஞ்சதுக்கப்புறம் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, பச்சை மிளகாய், பெருங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருக்கோம். கூடவே 2 பூண்டையும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இது கூட நம்ம சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். உப்பு இது வந்து 30 செகண்ட் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஃபர்ஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதக்கி விடுங்க. இது வந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கணும், அதாவது நல்லா வேகணும். 5 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தண்ணியும் நல்லா வத்திடுச்சு. இப்போ கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பொரியல் வந்து புளி சாதத்துக்கும் நல்லா டேஸ்டா இருக்கும். இது நல்லா சுண்டணும். இதை சிம்ல வச்சுட்டு நல்லா சுண்ட விட்டுறலாம். மூடி வச்சுக்கலாம். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் விட்டுடலாம். உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி பாருங்க. நல்லா வெந்திருக்கு. இதை அப்படியே பரட்டி விட்டுட்டு இப்போ மூடி வைக்க வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்கூல்ல லஞ்சுக்கும் நம்ம கொடுத்து விடலாம். உருளைக்கிழங்கு இருக்கிறதுனால நல்லா சாப்பிட்ருவாங்க. காம்பினேஷன் நல்லா இருக்கும். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு காம்பினேஷன் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல். சுவையான அரிசி பருப்பு சாதம் கத்திரிக்காய் பொரியல் ரெடி. நான் அரிசி பருப்பு சாதம் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. There are two major parts of human neural system, CNS and
PNS. Central nervous system and peripheral nervous system. Central nervous system comprises of two major parts, brain and spinal cord. Brain and spinal cord together, they are going to make the central nervous system. They are going to control almost, not 100%, almost all the functions of the human body. Okay. And see the next question over here. Total number of bones in each limb of a man. Okay, as I told you in the introduction classes, from this chapter, okay, you can expect the direct questions like this. Okay,